ஜீவா நடித்த வரலாறு முக்கியம் படத்தில் நாயகியாக அறிமுகமானவர் நடிகை பிரக்யா நாக்ரா. அவரது தனிப்பட்ட வீடியோ என்று சமூக வலைதளத்தில் வீடியோ ஒன்று பகிரப்பட்டு வருகிறது. தமிழில் பிரக்யா நாக்ரா நடித்த முதல் படம் தோல்வியை சந்தித்தாலும் தொடர்ந்து மலையாள மற்றும் தெலுங்கில் அவருக்கு வாய்ப்புகள் வந்தபடி உள்ளன. மலையாளத்தில் வெளியான நதிகளில் சுந்தரி யமுனா படத்தில் நடித்தார். தெலுங்கில் இந்த ஆண்டு வெளியான லக்கம் படத்தில் நடித்தார். சமீபத்தில் நடிகை ஓவியாவின் அந்தரங்க வீடியோ என்கிற பெயரில் வீடியோ ஒன்று இணையத்தில் வாரக்கணக்கில் வைரலாகியது. அதேபோல் பிரக்யா வீடியோ உண்மையாகவே பிரக்யாவின் தனிப்பட்ட வீடியோதானா அல்லது ஏ மூலம் உருவாக்கப்பட்டதா என்கிற விவாதம் இன்னொரு பக்கம் நடந்து வருகிறது. சமீப காலத்தில் நடிகைகளின் டீப் பேக் வீடியோக்கள் இணையத்தில் காட்டுத்தீ போல் பரவி வருகின்றன. இந்நிலையில் பிரக்யா நாக்ரா சற்றுமுன் தனது ட்விட்டர் பக்கத்தில் அந்த வீடியோவில் இருப்பது நான் அல்ல என்றும் அது ஏஐ தொழில்நுட்பம் என விளக்கம் அளித்துள்ளார். தன்னை போல இனிமேல் எந்தவொரு நடிகையும் இப்படி ஆபாசமான டீப் பேக் வீடியோவால் பாதிக்கக்கூடாது என்றும் சைபர் போலீசார் இந்த அசிங்கத்துக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார். மேலும் பிரக்யா நாக்ரா இது ஒரு கெட்ட கனவாக இருக்கக்கூடாதா என நினைக்கிறேன். அந்த வீடியோவில் இருப்பது நான் கிடையாது. இது மோசமான ஆபாசையே எடித்தான். டெக்னாலஜி பெண்களின் வாழ்க்கையை இப்படி சீரழிக்கக்கூடாது. வக்கிரம் பிடித்து இப்படி டீப் பேக் வீடியோக்களை ரெடி செய்து வெளியிடும் கயவர்கள் மற்றும் அதை திறன் செய்யும் கெட்ட புத்தி கொண்ட நபர்களால்தான் பல பெண்கள் கஷ்டப்படுகின்றனர். என்னைப் போல மற்ற பெண்கள் யாரும் இதுபோன்ற எடிட் ஆபாச வீடியோக்களால் பாதிக்கக்கூடாத அளவுக்கு சைபர் போலீஸ் நடவடிக்கை எடுக்க வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு இந்த இக்கட்டான சூழ்நிலையில் கூட என்னை நம்பி அது நானாக இருக்காது என்றும் சேஸ்ராங் என கூறும் ரசிகர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என பிரக்யா நாக்ரா பதிவிட்டுள்ளார். பிரக்யா நாக்ராவின் இந்த பதிவுக்கு ரசிகர்கள் வலிமையுடன் இருங்கள் என்றும் காவல்துறை மற்றும் அரசாங்கம் இதை உடனடியாக தடுக்க வழிவகை செய்ய வேண்டும் என்றும் சோஷியல் மீடியாவில் ஆபாச வீடியோக்கள் உலா வராமல் தடுக்க அந்த நிறுவனங்கள் பில்லர்களை பயன்படுத்த வேண்டும் என்றும் கொந்தளித்து வருகின்றனர்.